ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஹெல்த்தியா செஞ்சு குடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்றதுக்கு நான் அன்னைக்கு ஒரு 1 கப் பாசிப்பருப்ப நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாரி வடிகட்டி எடுத்திருக்கேன். இத இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இதோடயே நான் அன்னைக்கு ஒரு 1 கப் ஜவ்வரிசிய ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு, இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதில நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாரி பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ஜவ்வரிசியும், பாசிப்பருப்பையும் என்கிட்ட இருந்த கப்பால 1 கப் அளந்து இந்த மாரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட இருக்க கப்பால 1 கப் அளந்துக்கோங்க. இப்போ இத நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில ஒரு 1/2 கப் துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். இதில ஒரு 1/4 கப் சர்க்கரை போட்டிருப்பேன். ஒரு பிஞ்சுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இளகுன மாரி தான் இருக்கும். இத அப்படியே நம்ம வாழை இலையில வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போறோம் இட்லி பானையில. கொஞ்சம் இளகலா தான் இருக்கும். அதனால பயப்பட வேணாம். நம்ம வேக வச்சு எடுக்கும்போது நல்லாவே வரும். இப்போ நான் அன்னைக்கு இந்த மாரி வாழை இலைய ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைஸ்க்கு. இப்போ இதுலேருந்து நான் ஒரு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இத நான் இந்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 4ஆ ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நீங்க இத உருண்டையா கூட உருட்டி கூட வைக்கலாம். நான் அன்னைக்கு இந்த மாரி வாழை இலையில மடிச்சு வைக்க போறேன். இது மாரி இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் இதே மாரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இத நீங்க இட்லி பானையிலயோ இல்லன்னா இந்த மாரி ஒரு பேன்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் அன்னைக்கு இந்த பேன்ல வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட போறேன். நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். நான் இதில துளி கூட எண்ணெயே யூஸ் பண்ணல. அதனால ரொம்பவே ஹெல்த்தியானது. இத நீங்க வீட்ல இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடுக்கலாம். ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இத நான் வெளியில எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சு. இத நான் அன்னைக்கு என்னோட கிட்ஸுக்கு குடுக்க போறேன். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க இப்படியே வேணாலும் குடுக்கலாம். இல்லனாக்கா, நான் இன்னைக்கு கொஞ்சமா சூடான பால்ல கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துட்டு, அதில நான் இத வச்சு குடுக்க போறேன். இத நீங்க அப்படியே குடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இல்லன்னா இந்த மாரி குடுத்தீங்கனாக்கா, பால் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாரி குடுங்க. கண்டிப்பா நீங்க அவங்க சாப்ட்டுருவாங்க இத. ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். இந்த மாரி பாலோட குடுக்கும்போது. நீங்க பால் தான் வச்சு குடுக்கணும் இல்ல. தேங்காய் பால் இருந்தா கூட குடுங்க. அதில கூட சாப்பிட ரொம்பவே அருமையா இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட உங்கள பார்க்குறேன். பாய்.